السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் எப்படி பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் மீதும் குறிப்பாக நம் எல்லோர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வாழ்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹுடைய கிருபையை கொண்டு இன்று 9ஆம் நாள் இரவில் நாம் எல்லோரும் அல்லாஹுவை வணங்கிய நிலையில் நல்ல சில விஷயங்களை கேட்பதற்காக இங்கே குழுமிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி காலகட்டத்தில் ஒரு சாதாரண மனிதர் அனுபவிக்கின்ற வேதனை விட பன்மடங்கு அதிகமான வேதனையை அவருடைய மரண நேரத்தில் அவர்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போது அவர்கள் சொல்லுவார்கள், இன்னலில் மௌத்தி சக்ராத், நிச்சயமாக இந்த மௌத்திற்கு சக்ராத் என்பது இருக்கிறது, பல மயக்கங்கள் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லி கொண்டிருப்பார்கள். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய இறுதி கட்டத்தை நெருங்கிய பொழுது கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது, கடுமையான நோய்வாய்ப்பட்டார்கள். அந்த இறுதி கட்ட நேரத்தில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உயிர் பிரிவதற்கு சில நொடிகளுக்கு முன்பாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சில பிரார்த்தனைகளை செய்கிறார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய அருளை பெற்ற இறை தூதர்கள், உண்மையாளர்கள், உயிர் தியாகிகள், நல்லவர்கள் ஆகியோருடன் என்னை நீ என்ன செய்வாயாக, சொர்க்கத்தில் சேர்த்து அருள் புரிவாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்கிறார்கள். அவருடைய ஒரு கையை உயர்த்தியவர்களாக அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டு, அல்லாஹ்வை அவர்கள் துதி செய்துவிட்டு, யார் கேட்குற அந்த பிரார்த்தனையை? அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லாத சிறப்பு மறுமையில் ஏதாவது இருக்கு நம்மளால சொல்ல முடியுமா? அவர்களோடு இருப்பதற்கு எத்தனை பேர் ஆசைப்படுவார்கள்? ஆனால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய அருளை பெற்ற நபிமார்கள், உண்மையாளர்கள், உனக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள், நல்ல அமல் செய்தவர்கள் ஆகியோரோடு நாளை மறுமை நாள் என்னை நீ சேர்த்து அருள் புரிவாயாக என்று அவர்கள் கேட்டுவிட்டு, உயர்ந்த தோழர்களுடன் என்னை நீ சேர்த்து அருள் புரிவாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். உயர்ந்த தோழர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கமான அந்த அன்பை பெற்றவர்கள். இந்த வார்த்தையை மட்டும் என்ன செய்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப 3 முறை சொன்னார்கள். கைகளை உயர்த்திய நிலையில், இறைவா, உன்னுடைய அந்த உயர்ந்த தோழர்களுடன் என்னை நீ சேர்த்து அருள் புரிவாயாக, உயர்ந்த தோழர்களுடன் என்னை நீ சேர்த்து அருள் புரிவாயாக, உயர்ந்த தோழர்களுடன் என்னை நீ சேர்த்து அருள் புரிவாயாக என்று சொல்லிய நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிர் பிரிந்தது. அந்த கைகளை இறக்கிறார்கள். சொல்லி முடித்தவுடன் அவருடைய உயிர் என்ன செய்கிறது? அந்த உடலை விட்டு பிரிகிறது. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மரண நேரத்தில் ஒரு சில குறிப்பிட்ட பிரிவினரை சொல்லி, யா அல்லாஹ், இவர்களோடு மறுமையில் என்னை சேர்த்து அருள் புரிவாயாக என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்றால் அதை நாம் ஒவ்வொருவரும் ஆசைப்பட வேண்டும் என்பதுதான் அர்த்தம். ரசூல்லா ஆசைப்பட்டாங்கன்னா, ரசூல்லா ஒரு வழிகாட்டுதல் காட்டுறாங்கன்னா அது நமக்கு எதை காட்டும்? நமக்கான அனைத்து வழிகாட்டுதலும் அவங்ககிட்ட இருக்குது. அப்போ அந்த நபி என்ன செய்கிறாங்க? நமக்கு ஒரு வழிகாட்டுதல் காட்டுறாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் நல்ல முறையில் வாழணும், நாளைக்கு மறுமையில் யாரோடு எழுப்பப்படணும்? அல்லாஹ்வினுடைய அருளை பெற்ற நல்லடியார்களோடு நாம் எழுப்பப்பட வேண்டும், நபிமார்களோடு நாம் எழுப்பப்பட வேண்டும், அதே போன்று முத்தகீன்கள், இறையச்சமுடையவர்களோடு எழுப்பப்பட வேண்டும். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள். என்ன செய்வார்கள்? உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்ன செய்கிறார்கள்? ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு செய்தியை அறிவிக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஒருவர் நல்ல மக்களை நேசிக்கிறார், அதாவது நபிமார்களை நேசிக்கிறார், அதே போன்று நல்லடியார்களை நேசிக்கிறார். ஆனால் அமல்கள் மூலமாக அவரை எட்டுவது என்பது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். இப்போ நம்ம ரசூல்லாவை நேசிக்கிறோம் அப்படின்னா ரசூல்லா செஞ்ச அளவுக்கு அமல் நம்ம செஞ்சிட முடியுமா? அது முடியாது. அப்போ என்ன செய்கிறார்கள்? இவருடைய விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் யார் மீது அன்பு கொண்டுள்ளீர்களோ அவர்களோடு நாளை மறுமை நாளில் இருப்பீர்கள். அதாவது ஒருவர் இந்த உலகத்தில் நாளைக்கு நான் ரசூல்லாவோடு இருக்கணும், நபிமார்களோடு இருக்கணும், நல்லடியார்களோடு இருக்கணும் என்று ஒருவர் ஆசைப்பட்டால் அவர்கள் மீது பிரியம் வைத்தால் போதும். பிரியம் வைக்கிறா என்ன? அவனுடைய வழிகாட்டுதலை பின்பற்றணும், ஃபாலோ பண்ணணும். அதை செய்துவிட்டால் நாளை மறுமை நாளில் அவர்களோடு இருப்பதற்குண்டான வழியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விடுவான்.
அந்த ஒரு வசனத்தை தான் இன்றைய நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். 4வது அத்தியாயத்தினுடைய 69வது வசனம், இந்த தொழுகையில் ஓதப்பட்ட அந்த வசனம். அடுத்து ஓத இருக்கின்ற வசனம் இன்ஷா அல்லாஹ், இன்னைக்கு தொழுகையில் ஓத இருக்கின்ற வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமை யுத்தில்லாஹ வர் ரசூல். ரொம்ப கஷ்டமான காரியம் எல்லாம் கிடையாது. அவங்களோட அந்தஸ்தெல்லாம் பெருசு. ஆனால் அதுக்கு அல்லாஹ் ரொம்ப சிரமமான ஒரு விஷயத்தெல்லாம் நம்மளை செய்ய சொல்லலை. வமை யுத்தில்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறாரோ, ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், நாளை மறுமை நாளில் அவர் யார்களோடு இருப்பார் தெரியுமா? மினன் நபியீன், நபிமார்களோடு இருப்பார். சித்திகீன், உண்மையாளர்களோடு இருப்பார். வஷ்ஷுஹதா, சாட்சி சொல்லக்கூடிய இது இறைவனுடைய பாதையில் ஷஹீதானவரோடு இருப்பார். வஸ்ஸாலிஹீன், நல்ல அமல்கள் செய்தவரோடு அவர் இருப்பார் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். வஹஸுன உலாயிக ரஃபீகா, இவர்கள் தான் சிறந்த தோழர்கள். நாளைக்கு மறுமையில் இவர்கள் விட சிறந்த தோழர்கள் யாருமே கிடையாது. இன்றைய உலகத்தில் பார்த்தோன்னா யார் யார் மீதோ எதென்ன காரணத்துக்காகவும் நாம் நேசிக்கிறோம், அவர்களை ஃபாலோ பண்ணுகிறோம், அவர்களுடைய ஸ்டேட்டஸை நாம் வைக்கிறோம், நடிகர்கள் நடிகைகளுடைய அந்த பேச்சை ரொம்ப ரசிக்கிறோம், அவர்களை பார்ப்பதற்கு ரொம்ப ஆர்வப்படுகிறோம். அவர்கள் நம்மை வெறுத்தாலும் நம்மளை மதிக்காவிட்டாலும் அவர்கள் பின்னாடி போயிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டா அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் சாபக்கேடு ஒன்று என்ன தெரியுமா? நடிகர்கள் பின்னாடி போறது. நடிகர்கள் மீது உள்ள மிகப்பெரிய ஒரு மோகம். என்னதான் அவர்கள் தாங்கள் இப்படி தான், நாங்கள் சம்பாதிக்க தான் நாங்கள் நடிக்கிறோம், நாங்கள் உங்களை வச்சு நாங்கள் பொழைச்சிக்கிறோம், நீங்களாம் எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது என்று அவர்கள் வெளிப்படையில் காண்பித்தாலும் அந்த மோகம் இன்னும் குறையலை. சும்மா ஒரு மேடையை போட்டுக்கிட்டு சும்மா மைக் எடுத்தோடனே என்னுடைய ரசிகர்கள் எல்லாம் எங்களுக்கு உயிர், நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் கிடையாதுன்னு ஒரு 2 வார்த்தையை சொன்னாலே மயங்கிறாரு. என் தலைவர் எப்படி பேசினாரு பத்தியா? அதுக்கு மத்தியில் இவர்களுக்கு மத்தியில் சண்டை வேற, யார் பெருசுன்னு, தலையா, தளபதியா, சூப்பர் ஸ்டாரா, இருக்கிற பிரச்சனைகள் இதான போய்கிட்டு இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. தலையா, வாலா, முக்கான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்க. அவர்கள் 2 பேரும் அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க அடுத்த படம் எப்போ எடுக்கலாம், அடுத்து எந்த நாட்டுக்கு போகலாம், நம்ம குடும்பத்தில் உள்ள திரைப்படங்கள் வசனங்கள்லாம் பயங்கரமாக பேசுவார்கள். ஆனால் அவங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? இருக்கிறதுலே ஹை குவாலிட்டியான ஸ்கூலில் போய் சேர்ப்பார்கள், லட்சக்கணக்கில் சேர்த்து படிக்க வைப்பார்கள், ஆடம்பரமான கார்கள் வாங்குவார்கள், ஆடம்பரமான வீடுகளை கட்டுவார்கள், அடுத்து இன்னும் அதிகமான வீடுகளை வாங்குவார்கள், இருக்கிறதுலே உயர் ரகமான ஆடைகளை அணிவார்கள். இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கள ரசிக்கக்கூடிய அந்த ரசிகோட நிலைமை என்ன? மேற்கொண்டும் கீழ்த்தரமான மேற்கொண்டு மோசமான நிலையில தான் போய்கிட்டு இருக்கு. இவர்கள்லாம் யாரு? காஃபிர்கள். சரி, ஹைர். இதை யாரு செய்யலாம்? ஒரு இறை கோட்பாடு இல்லாதவர்கள், இஸ்லாமிய மார்க்கம் தெரியாதவர்கள், இறைவனை பற்றி அறியாதவர்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ஒரு முன்மாதிரியான ஒரு மனிதரை பற்றி தெரியாதவர்கள் இவர்கள் பின்னாடி போகலாம், அவர்களை ரசிக்கலாம், அவங்களுடைய பேச்சை கேட்கலாம். ஆனால் ஒரு முஸ்லீம் அப்படி இருந்துடக்கூடாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியா பின் கஅப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் மீது ரொம்ப முஹப்பத் வச்ச ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹ்வோடே இருக்க வேண்டும், அவர்களுக்கு பணிவு செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க எப்போ நம்மளை கூப்பிடுவாங்க, எப்போ நம்மளை வேலையை செய்ய சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அழைப்பை எதிர்பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபி தோழர் ரபியா பின் கஅப் அல் அஸ்லமி என்கின்ற ஒரு சஹாபி. அவர் சொல்லுகிறார், ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நான் தங்கியிருந்தேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகைக்காக எழுந்து அவர்கள் உழுவெல்லாம் செய்து விட்டு வருகிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் என்கிட்ட கேட்டாங்க, ஏன்னா இவர் அவ்வளோ பிரியம் வச்சிருக்காருல்ல ரசூலுல்லாஹ் மீது, அதனால் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உனக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா என்கிட்ட நீ கேளு ரபியா என்று சொல்லி ரபியா இடத்தில் கேட்கிறார்கள். அப்போது அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும் அப்படின்னார். சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ல, சரி நம்ம ஏதோ கேட்டதுக்கான இவர் அந்த தேவை சொல்கிறாரு, வேறு ஏதாவது தேவை இருந்தால் கேளுங்க. அப்போ திரும்பவும் சொன்னார், எனக்கு அதை தவிர வேறு எதுவுமே வேணாம், சொர்க்கத்தில் உங்களோடு இருப்பது எனக்கு போதுமானது என்று சொன்னவுடன், சரி அதுதான் உங்களுடைய தேவை என்று இருக்குமானால் நீங்கள் இறைவனுக்காக அதிகம் சஜிதா செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கான தயாரிப்பு என்ன? அதிகமான சஜிதா செய்யுங்க, அதிகமாக தொழுவுங்க, நஃபிலான வணக்கங்கள் வணங்குங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக நாளை மறுமையில் ரசூலுல்லாஹ்வோடு இருக்க வேண்டும், நபிமார்களோடு இருக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய சுன்னாவை என்ன செய்ய வேண்டும்? நாம் ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு காட்டி தந்த வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். அதை தவிர அல்லாஹ் பெருசா எந்த ஒரு காரியத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கல.
நம்மளை வந்து இந்த உலகத்துல வந்து அல்லாஹ் தஆலா எல்லா விதமான விஷயங்களும் அனுபவிக்கதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வுடைய மார்க்கம் அப்படிதான் நமக்கு சொல்லி காட்டுது. யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, இந்த அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இலகுவை நாடுகிறான், கஷ்டத்தை ஒருபோதும் நாடவில்லை. அல்லாஹ் நமக்கு பார்க்க அப்படி தெரியும், எல்லாமே கஷ்டமா இருக்கிற மாதிரி, பாரமா இருக்கிற மாதிரி. ஆனால் வாழ்ந்து பார்த்தால், இஸ்லாத்தை புரிந்து வாழ்ந்தால், இஸ்லாம் எதை நம்ம கட்டளையிடுது, எதை நமக்கு தடை செய்து, எதற்காக தடை செய்து என்று ஒரு புரிந்துணர்வோடு ஒரு மனிதர் வாழ்ந்தால் உண்மையிலே அவர் விளங்கிக் கொள்வார், இஸ்லாம் என்பது ரொம்ப இலகுவான ஒரு மார்க்கம், அதை பின்பற்றுவதற்கு ரொம்ப கடினம் எல்லாம் கிடையாது அப்படின்னு. ஆக நம்ம எவ்வளோ விஷயங்கள், நம்ம குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கலாம், நம்ம வியாபாரம் பண்ணலாம், நம்முடைய நேரங்களை நல்ல முறையில் செலவழிக்கலாம். ஆனால் அல்லாஹ்வை மறந்து விடக்கூடாது, அல்லாஹ்வை வணங்க வேண்டும். என்ன ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் இருக்குதா என்று நம்ம பார்க்க வேண்டும். இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் மக்களுடைய திருப்தியை பெறுவதற்காக நம்ம செய்கிறோம். நம்முடைய வாழ்நாள் நம்ம யோசிச்சு பார்க்கணும், என் வாழ்க்கையில நான் மற்றவங்களுக்காண்டி எவ்வளவோ செஞ்சுருக்கேன், ஆனால் அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக நான் எதையாவது ஒன்றையாவது தியாகம் செஞ்சுருக்கேனா? அட்லீஸ்ட் எதையாவது ஒன்றை. என்னை எல்லாரும் எதிர்த்திருப்பாங்க, எல்லாருக்கும் பிடிக்காம இருந்திருக்கும், ஆனாலும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வெறுக்கிறார்கள், அந்த மார்க்கத்தில் இல்லை என்பதற்காக ஏதாவது ஒரே ஒரு காரியத்தை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, அவர்கள் மீது கொண்ட முஹம்மத்திற்காக நம்ம விட்டு இருக்கிறோமா என்று நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா என்னைக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ரசூலுல்லாஹ் பத்தி ஏதாவது கார்ட்டூன் போட்டுட்டாங்க, ரசூலுல்லாஹ் பத்தி ஏதாவது இழிவா பேசிட்டாங்கன்னு எல்லாருமே என்ன செய்வோம், அதான் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுதுன்னா, முகநூல் வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவுமே நம்முடைய அனைத்து விதமான ஈமானையும் நம்ம பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவே போதும்னு நினைக்கிறோம். ஃபேஸ்புக்கில் வச்சுட்டோம், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுட்டோம். ரமலான் வந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஸ்டேட்டஸும் பயங்கரமாக இருக்கும். ரமலானுடைய 8வது நாள், 9வது நாள், ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை அதிகமாக வணங்க வேண்டும், அல்லாஹ்வை தொழுவ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெயின் விட்டு வச்சிருப்பாங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே பிஸ்மில்லா, மாஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ்னு வரிசையாக போய்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் என்ன நினைப்பாங்க, நம்ம ஏதோ மார்க்கத்துக்காக செஞ்சுட்டோம், நம்மளும் ரசூலுல்லாஹ் மீது பிரிய வச்சுட்டோம், எங்கள் உயிரிலும் மேலானவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் லோகோவை கிரியேட் பண்ணிடுவாங்க, கிரியேட் பண்ணி முன்னாடி வச்சிருவாங்க. எங்க ரசூலுல்லாஹ்வை நாங்கள் அவ்வளோ நேசிக்கிறோம், எப்படி நேசிக்கிறோம் தெரியுமா? இதெல்லாம் வந்து அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. நீ எத்தனை ஸ்டேட்டஸ் வச்ச, எத்தனை லோகோ வச்ச, எவ்வளோ டிசைனில் வச்ச, நல்லா நாளைக்கு கேட்க மாட்டான். பிடிச்சிருந்துச்சா, என்ன ஃபாலோ பண்ண, எத்தனை சுன்னத்தை ஹயாத் ஆக்கியிருக்கு. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தமஸ்ஸக பி சுன்னத்தி இன்தல் ஃபஸாத், குழப்பமான காலகட்டத்தில் ஒரு சுன்னத்தை ஃபாலோ பண்ண, ஃபலஹு அஜ்ரு மிஅத் ஷஹீத், அல்லாஹ் அவருக்கு 100 ஷஹீதோட நன்மையை கொடுப்பான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. குழப்பமான காலகட்டங்களில் ஒரே ஒரு சுன்னாவை நீங்கள் ஃபாலோ பண்ணா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு 100 ஷஹீதுகளோட நன்மையை கொடுக்குறான் அப்படின்னு. அப்போ இந்த உலகத்தில் நம்ம பேரளவில் முஸ்லீமாக இருந்து கொண்டு மற்ற மனிதர்கள் இருக்கிறாங்க பாருங்க, யாரெல்லாம் வந்துட்டு இந்த உலகத்தில் இறை நிராகரிப்பாளர்கள் இருக்கிறாங்களோ அவர்களை நாம் நேசித்து, அந்த நேசித்த நிலையில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒருவேளை மரணித்து விட்டால் நாளை அந்த காஃபிர்கள் எங்கே இருப்பார்களோ அந்த மோசமான இடத்தில் அவர்களோடு நாம் இருக்க வேண்டும். நம்ம எல்லா அமலும் செஞ்சிருப்போம், ஆனால் காஃபிர்களை நேசிச்சிருப்போம், காஃபிர்களை பின்பற்றிருப்போம், அவங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றிருப்போம். அப்போ நாளைக்கு மறுமையில் அவர்களோடு நம்மளும் இருப்போம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையினுடைய அந்த பேணுதலை பற்றி சொன்னார்கள். யாரெல்லாம் இந்த உலகத்தில் தொழாமல் இருக்கிறார்களோ, ரமலானில் மட்டும் தொழுகிறது கிடையாது, மற்ற மாதங்களிலும் தொழுக வேண்டும். ஏன்னா ரமலானில் மட்டும் அல்லாஹ் உயிரோடு இல்லை, எல்லா மாதங்களும் அல்லாஹ் தஆலா இருக்கிறான் ஹயாத்தோடு. அல் ஹய்யன், அவன் உயிரோடு இருப்பவன். இது வந்து சீசன் மாதிரி, வியாபாரம் மாதிரி, ஆஃபரில் துணி எடுக்கிற மாதிரி கதை கிடையாது. ரமலானில் மட்டும் இது பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு, மற்ற நாட்களில் நம்ம வேலையை பார்க்கலான்ற கதை கிடையாது. எல்லா நாட்களிலும் அல்லாஹ் இருக்கிறான், நமக்கு எல்லா நாட்களிலும் அவன் தான் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறான். ஆக தொழுகை என்பது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். யாராவது ஒருவர் தொழுகை இல்லாமல் இருந்தால், அவள் அறவே தொழுகை இல்லாமல் இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். எப்படி தெரியுமா எச்சரிக்கிறாங்க? இருப்பதிலேயே மோசமான எச்சரிக்கை. நாளை மறுமை நாளில் ஃபிரௌன், ஹாமான், காரூன் போன்ற மோசமான கொடியவர்களோடு நாளை மறுமை நாளில் இவர்கள் எழுப்பப்படுவார்கள். இவர்கள்லாம் நிரந்தர நரகவாசிகள், கொடுமையான நரக வேதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடியவர்கள். நரகத்துல அந்த வேதனை என்னென்னலாம் இருக்குமோ அல்லாஹ் சொல்றான். அதாபு முஹீன், இழிவு தரக்கூடிய வேதனை இருக்கிறது. அதாபுன் அதீம், மிகப்பெரிய வேதனை இருக்கிறது. அதாபுன் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது. பல வகையை அல்லாஹ் தஆலா பிரித்து வச்சிருக்கான். இந்த எல்லா விதமான வேதனைகளுக்கும் உள்ளாகக்கூடியவர்கள் யார்? இந்த மோசமான இறை நிராகரிப்பாளர்கள், ஃபிரௌன், ஹாமான், காரூன் போன்றவர்கள்.
இவர்களோடு நாளை மறுமை நாளில் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள், நம்மை எச்சரித்து காட்டியிருக்கிறார்கள். ஆக நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளில் இந்த உலகத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், நல்ல இருப்பதிலேயே பெஸ்ட்டானதான் எல்லாத்துக்குமே வேணும்னு நினைக்கிறோம், அப்படிதானே? ஒரு துணி கடைன்னா இந்த துணி கடையில் தான் போய் எடுக்கணும், இந்த இடத்துல தான் போய் மருத்துவம் பார்க்கணும், இந்த இடத்துல தான் பொருள் வாங்கணும், இவங்ககிட்ட தான் இந்த ஜாமானை வாங்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றிலும் பெஸ்ட்லையும் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் எது சிறந்ததோ அதை தான் நாம் தேர்ந்தெடுக்கிறோம். ஆக மறுமையில் சொர்க்கம் என்பது அதிலும் அல்லாஹ் தஆலா பல படித்தரங்களை வைத்திருக்கிறார். அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்லி காட்டினார்கள். சொர்க்கவாசிகளில் கீழறையில் உள்ளவர்கள் மேலறையில் வசிப்பவர்களை அவர்கள் ஒளிரும் நட்சத்திரத்தை பார்ப்பதை போல் என்ன செய்வார்கள், பார்ப்பார்கள். அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே உள்ள அந்த தாழ்வை கண்டு ஏக்கம் கொண்டு பார்ப்பார்கள். கீழே சொர்க்கத்தில் உள்ளவங்களுக்கு அது ஒரு ஏக்கமாக இருக்கும். சொர்க்கத்துக்கு போயிட்டாலும் நம்மளோட இங்கே எவ்வளோ பெரிய தரஜால இருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்காங்க சொல்லி ஏக்கத்தோடு பார்ப்பார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அவ்வளோ பெரிய உயரத்தில் அவ்வளோ கண்ணியமான இடத்துல இருக்காங்கன்னா அது நபிமார்கள் தங்கும் இடமாக தானே இருக்கும், அங்கெல்லாம் போய் நாங்கள் போக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது நபிமார்கள் தங்குற இடமா இருக்கும், அவ்வளோ பெரிய ஹைட்ல அவ்வளோ உயரத்தில் இருக்காங்கன்னா, அவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்காங்கன்னா அங்கெல்லாம் நாங்கள் போக முடியுமா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்டப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் உயிரை எவன் வைத்திருக்கிறான் அவன் மீது சத்தியமாக, அல்லாஹ் மீது உறுதியாக நம்பிக்கை கொண்டு இறை தூதர்களை உண்மையாளர்கள் என்று ஏற்றவர்கள் தான் அவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அது கிடைக்காத ஒரு விஷயம்லாம் கிடையாது. அல்லாஹ்வை உறுதியாக நம்புங்க, எந்த நேரத்தில் ஈமானை விட்டுறக்கூடாது. நபிமார்களை பின்பற்றணும், நபிமார்களை நம்பணும். நம்ம எந்த தூதரை ஏற்றிருக்கிறோமோ அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். இதை செய்தால் போதும், அந்த அந்தஸ்தை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமற்றது. அது எல்லாருமே சொல்லிப்போம், ஒருத்தர் இறந்து போயிட்டா சொல்லுவோம், இவ்வளோதாங்க மனுஷ வாழ்க்கை, எப்படி வாழ்ந்தார் தெரியுமா, இந்த மாதிரி ஆகிப்போச்சு சொல்லிட்டு நம்ம திரும்ப நம்முடைய கதைகள் பழைய கதைகள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்க, அல் ஃபிர்தௌஸை கேளுங்கன்றாங்க. சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான அல் ஃபிர்தௌஸை கேளுங்க. அங்கே அந்த ஃபிர்தௌஸ் இந்த சொர்க்கத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் போக வேண்டும். அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு, நபிமார்களோடு, யாரெல்லாம் அல்லாஹ்விற்காக உயிர் தியாகம் செய்தார்கள் அவர்களோடு, யாரெல்லாம் இந்த உலகத்தில் நல்லடியார்களாக மரணித்தார்கள் அவர்களோடு, எந்தவித துன்பமுமே இல்லாத ஒரு நிலையான ஒரு சொர்க்கத்தில் இன்ஷா அல்லாஹ் நாமும் நம்முடைய குடும்பத்தினர்களும் அந்த சொர்க்கத்தில் இருப்பதற்கான வழி என்ன? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நாம் வழிபடுவது, அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது. ஆக இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களை என்னை மாக்கியல் புரிவானாக. வாஹிர் அவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.